ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் காஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு குழம்பு. துண்டு கருவாடு யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் தவா வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ அதில் கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள்லேயே நான் ஜீரகம் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வதங்கணும். மசாலா வதங்கிடுச்சுன்னா எண்ணெய் அதிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், மசாலாவை அந்த எண்ணெயிலே வதக்கிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அரிசி கழுவின தண்ணி, ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாடு நம்ம சேர்க்குறப்போ அதில் இருக்க உப்பு நமக்கு இறங்கும். நான் ஆல்ரெடி தக்காளியில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கருவாடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 2 or 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். கருவாடு நல்லா வெந்துடும். குழம்பு பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் குழம்ப சுண்ட விடணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தொக்கு பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் கருவாட்டு குழம்போ தொக்கோ ரெடி பண்ணி பாருங்கள். உண்மையிலே சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.